நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதிதி ராவும் இத்தாலியில் ஜாலி. நடிகர் சித்தார்த் இப்போது நடிகை அதிதி ராவை காதலித்துக் கொண்டிருக்கிறார். இருவருக்கும் நிச்சயமான படங்கள் வலைதளங்களில் வெளிவந்தது. ஆனால் திடுதுப்பென ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் வந்தது. ஆனால் திருமணம் செய்து கொண்டதற்கான புகைப்பட ஆதாரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே பல விழாக்களில் அதிதி ராவும் சித்தார்த்தும் ஜோடியாக வலம் வந்தனர். இப்போது சமீபத்தில் இத்தாலியில் இருவரும் பல இடங்களில் சுற்றித் திரிவதாக வீடியோக்களையும் படங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிதி ராவும் சித்தார்த்தும். நடிகை ஷில்பா ஷெட்டி நடிகைகளில், அதுவும் இந்திய நடிகைகளில் சிவப்பாக இல்லாமல் கொஞ்சம் கருநிற தேகம் கொண்டவர் ஷில்பா ஷெட்டி. அவர் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்த போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த துயரங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் சொன்னார். நான் ஆரம்பத்தில் கருப்பாக இருந்தேன், அதனால் எங்கே டெஸ்ட் ஷூட்டுக்கு போனாலும் பாப்பா இந்த மூஞ்சியை வந்துட்டு நடிக்க வேண்டியாப்பா என்று துரத்தினார்கள். நான் அவமானத்தால் கூனி குறுகினேன். இருந்தாலும் விடாமுயற்சியோடு என் தந்தை செய்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஃபேஷன் ஷோவில் எனக்கு வாய்ப்பு வந்தது. ஃபேஷன் ஷோவில் நான் கலந்து கொண்டேன். அப்போது எனக்கு எல்லோரும் கைத்தட்டினார்கள் என்றார் ஷில்பா ஷெட்டி. அப்போது என்னை புகைப்படம் எடுத்த ஒரு புகைப்பட நிபுணர் தான் என்னை ஒரு தயாரிப்பாளரிடம் சொல்லி அழைத்து போனார். அப்போது தயாரிப்பாளரும் என்னப்பா இது கருப்பாக இருக்கா பச்சொல் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த புகைப்பட நிருபர், சார் டெஸ்ட் ஷூட் எடுத்தாரேன், டயலாக் போர்ஷன் எடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கன்னு சொல்லி என்னை டெஸ்ட் ஷூட்டு பண்ணி என்னை வசனம் பேச வச்சு அரைகுறையாக அந்த தயாரிப்பாளரை சம்மதிக்க வைத்தார். படம் வெற்றி பெற்றது. ஆனாலும் தொடர்ந்து 2-3 படங்கள் ஊற்றி கொண்டன. பிக்பாஸில் பங்கேற்றேன். பிக்பாஸில் சக போட்டியாளர் எல்லோரும் என்னை கேலியாகவும் கிண்டலாகவும் நக்கலடித்தார்கள். அதையும் நான் பொறுத்து கொண்டேன். 3 படங்களுக்கு அப்புறம் என்னுடைய படங்கள் வரிசையாக வெற்றி பெற்றன, வசூலில் சாதனை படைத்தன. அதற்கு பிறகுதான் ஷில்பா ஷெட்டி ஒரு நடிகை என்று இந்தி பட உலகம் ஒத்துக்கொண்டது. எனவே ஆரம்பத்தில் நான் அவமானங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் சந்தித்துத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் ஒன்றும் எளிதாக இந்த இடத்துக்கு வரவில்லை, ரொம்ப சிரமப்பட்டு வேதனையோடு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அழுதார் ஷில்பா ஷெட்டி.